ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டே 4க்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஓரல் ஹைஜீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓரல் ஹைஜீன்ல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து நல்லா நம்ம வந்து பாத் பண்ணணும். ஹெட் டு டோ நல்லா கிளீனா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னதான் நம்ம பிரஷ் பண்ணாலும், அ ஒரு சில நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு சில பேர் வந்து நம்மகிட்ட பேசும்போது அவங்க வாயிலிருந்து ஒரு ஸ்மெல் வந்து வரும். அவங்க பிரஷ் பண்ணாம இல்ல, பிரஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்மளே சில டைம் வந்து இந்த ஆனியன் அதிகமா சாப்பிடும்போது, ஆனியன் சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கும்போது, நம்ம வந்து இப்போ சில்லி இந்த மாதிரிலாம் சாப்பிடுறோம். அதில வந்து ஆனியன் வந்து குடுப்பாங்க இல்லையா? நம்ம அது கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே ஸ்மெல் வரும். அ உங்களுக்கும் அது தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பக்கத்துல பேசும்போது, அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்டின்னா, நீங்க என்னதான் பிரஷ் பண்ணாலும், நீங்க சாப்பிட்ட அந்த ஸ்மெல் வந்து போகாது. ஸோ அதனால ஆ கொஞ்சமா சோம்பு இருக்கு இல்லையா? அந்த சோம்ப வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா, எங்க போய் சாப்பிட்டாலும் சரி, எப்பவுமே சோம்பு வந்து உங்க இதுல வச்சுக்கோங்க. பாக்கெட்லயோ, பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சமா ஒரு 4, 5 குட்டி குட்டியா தானே இருக்கும். அத எடுத்து நீங்க வாயில போட்டுட்டு நல்லா மென்னுட்டு அத முழுங்கிக்கோங்க. அது சோம்பு வந்து 1 சாப்பிட்டாலே அந்த குட்டி சோம்போ 1 சாப்பிட்டாலே வந்து அவ்ளோ ஸ்மெல் வரும். ஸோ நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரா இருக்கும். ஆ அது மட்டும் இல்லாம உங்க நாக்கு இருக்கு இல்லையா? டங்க வந்து நல்லா கிளீன் பண்ண கத்துக்கோங்க. நீங்க எப்பவுமே பிரஷ் பண்ணிட்டு பல்ல மட்டும் தான் கிளீன் பண்றீங்க அப்டின்னா, உங்க நாக்கையும் சேர்த்து கிளீன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம இப்போ நல்லா நம்ம அந்த நீங்க வந்து இப்டி ஸ்மெல் பண்ணி பார்த்தா தெரியும். உங்க மவுத் வந்து ஸ்மெல்லா இருக்கா? இல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு தெரியும். எல்லாமே நம்ம சாப்பிடுறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்டின்னா சோம்பு எப்பவுமே சோம்பு வந்து வச்சுட்டு நீங்க அது ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் சோம்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்டி இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து எங்க வேணா போய் பேசலாம். நம்ம பல்ல வெளக்கிட்டு சும்மா நம்ம பல்லு வெளக்காம எத்தன பேர் வந்து நீங்க பேசியிருப்பீங்க ஒரு பக்கத்துல. அ ஒரு நமக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே இனிமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பிரஷ் பண்ணாலும் சரி, மவுத் வாஷ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து அ சோம்பு வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. சோம்பு வந்து 2, 2 சோம்பு வந்து வாயில போட்டுக்கோங்க. இது வந்து உங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ ரெகுலரா வந்து அ பாத் பண்ணிக்கோங்க. டங் கிளீன் பண்ணிக்கோங்க. 2 டைம் பிரஷ் பண்ணுங்க. இதெல்லாமே ஓரல் ஹைஜீன்ல ரொம்பவே முக்கியம். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது சோம்பு யூஸ் பண்ணுங்க. பக்கத்துல நம்ம நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம பேசும்போதே நமக்கு ஸ்மெல் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கறக்கு, சோம்பு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ புடிச்சிருந்தாலும், சேனல் புடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.